வணக்கம். இன்னைக்கு கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் அதாவது இஷ்யூ அண்ட் ரிடெம்ப்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ்ல சிங்கிங் ஃபண்ட் மெத்தட்ல ஒரு ஜர்னல் என்ட்ரீஸ் எப்படி போடுறது அப்படின்னு ஒரு சம் பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோல ஜர்னல் என்ட்ரி ஃபார்மேட் குடுத்துருக்கு. ஸோ இதுல ஒரு சம் போடலாம். A company issued 6% debentures of rupees 10 lakhs with the condition that they should redeemed after 3 years at 10% premium. The amount allocated for the redemption of debentures is invested in 5% state government securities. The sinking fund table shows that rupees 0.317209 at 5% common interest in 3 years will become rupee 1. Pass journal entries and prepare ledger accounts for all the 3 years. Okay. ஸோ இந்த சம்ல என்ன குடுத்திருக்கு அப்டின்னா, ரூ. 10,00,000 வொர்த்தான டிபெஞ்சர் 3 வருஷம் கழிச்சு 10% பிரீமியம்க்கு ரிடீம் பண்ண போறாங்க. ஸோ 3 வருஷம் கழிச்சு 10% பிரீமியம்னா எவ்ளோ? 1,00,000 ரூபி. ஸோ டோட்டலா எவ்ளோ ரூபா தேவைப்படுது கம்பெனிக்கு ரிடீம் பண்றதுக்கு? 11 லேக்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அமௌண்ட் அலோகேட்டட் ஃபார் த ரிடெம்ப்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இஸ் இன்வெஸ்டட் இன் 5% ஸ்டேட் கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ். எவ்ரி இயர் அவங்க அலோகேட் பண்றாங்க இல்லையா? அந்த அமௌண்ட்ட ஐடிலா வைக்காம அவங்க என்ன பண்றாங்க? கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அடுத்தது சிங்கிங் ஃபண்ட் டேபிள் ஷோஸ் தட் 0.317209 இது வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து அதோட அமௌண்ட் வந்து 0.31 இருந்தது அப்டின்னா, 3 வருஷம் கழிச்சு அது இன்ட்ரெஸ்ட்டோட சேரும்போது, இதுக்கு ஈக்குவல் என்ன? 1 ரூபி அப்படின்றது இதோட மீனிங். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இதுல ஜர்னல் என்ட்ரீஸும், லெட்ஜர் அக்கவுண்டும் பிரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கு. இந்த வீடியோல ஜர்னல் என்ட்ரீஸ் மட்டும் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ரெக்வயர்ட் ஃபார் த ரிடெம்ப்ஷன் பார்த்தீங்கன்னா, மொத்தமா 11 லேக்ஸ் தேவைப்படுது. 3 வருஷம் கழிச்சு அவனுக்கு இந்த 11 லேக்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? அப்போ அவன் வருஷம் வருஷம் எவ்வளோ ரூபா அவன் அலோகேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல கால்குலேட் பண்ணியிருக்கு. அப்போ ரூ. 1க்கு 0.31 அப்படின்னாக்கா 11 லேக்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னா 3,48,930 ரூபீஸ் வந்து அவன் அப்போர்ஷன் பண்ணணும் ப்ராஃபிட்லேருந்து. இதுதான் அதோட கால்குலேஷன். ஸோ ஜர்னல் என்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் எந்த இயர் வரைக்கும் நம்ம அத ரிடீம் பண்ண போறோமோ, அந்த இயர் வரைக்கும் நம்ம ஜர்னல் என்ட்ரி போட போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, இஷ்யூ பண்றதுக்கு என்ட்ரி போட்டுறலாம். பேங்க் அக்கவுண்ட் டேட்டார், லாஸ் அண்ட் இஷ்யூ டிபெஞ்சர்ஸ் அக்கவுண்ட் டேட்டார், to 6% debentures account to premium on redemption of debentures account. ஸோ பேங்க் அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இப்போதைக்கு பார் வேல்யூல தான் அவங்க வந்து டிபெஞ்சர் இஷ்யூ பண்றதுனால 10 லேக்ஸ். ஆனா, அவங்க என்ன பண்றாங்க 3 வருஷம் கழிச்சு பிரீமியம்ல ரிடீம் பண்ண போறதுனால 1 லேக் ரூபி பிரீமியம் வந்து கம்பெனி பே பண்ண போகுது இல்லையா? ஸோ அத தான் நம்ம கிரெடிட்ல பிரீமியம் ஆன் ரிடெம்ப்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அண்ட் தென் இதனால கம்பெனிக்கு லாஸ் இல்லையா? அதனால அத டெபிட் பண்ணி அந்த 1 லேக் ரூபிய அங்க காமிச்சிருக்கோம். எப்பவுமே 6% டிபெஞ்சர்ஸ்ல ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் தான் நம்ம போடுவோம். ஸோ நரேஷன் பார்த்தீங்கன்னா, பீயிங் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூட் அட் பார் ரிடீமபிள் அட் பிரீமியம். ஓகேவா? தென் இந்த அமௌண்ட்ட நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து அப்ரோப்ரியேட் பண்ணி எங்க கொண்டு போறோம்? சிங்கிங் ஃபண்ட் அக்கவுண்ட்க்கு கொண்டு போறோம். எவ்வளோ ரூபா அப்படின்னா, இயர்லி அந்த ஆனுவல் அப்போர்ஷன்மென்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 3,48,930. ஓகேவா? ஸோ இந்த ஆனுவல் அப்ரோப்ரியேஷன் மேட். ஓகே. 930 கொஞ்சம் அந்த இடத்துல 920ன்னு மிஸ்டேக்கா அந்த இடத்துல டைப் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்டின்னாக்கா, சிங்கிங் ஃபண்ட் அமௌண்ட்லேருந்து நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அப்டின்றபோது, அதுக்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா, சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் டேட்டா டூ பேங்க் அக்கவுண்ட். அதே 3,48,930 நம்ம பண்ணிடுறோம். அடுத்தது செகண்ட் இயர். செகண்ட் இயரும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி எது வரும் அப்டின்னாக்கா, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த என்ட்ரி போடணும். அதுக்கு என்ன என்ட்ரினா, பேங்க் அக்கவுண்ட் டேட்டார், இன்ட்ரெஸ்ட் ஆன் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட். அதாவது சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். எத்தன பெர்சன்ட் செக்யூரிட்டீஸ்ல அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, 5% கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ்ல பண்ணியிருக்காங்க. ஸோ 3,48,930 ரூபீஸ் பண்ணியிருக்கிறதுனால, அதுல 5% பார்த்தீங்கன்னா, 17,447. ஓகே. அடுத்தது இந்த இன்ட்ரெஸ்ட்டையுமே சிங்கிங் ஃபண்ட் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, என்ன என்ட்ரினாக்கா, இன்ட்ரெஸ்ட் ஆன் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் அக்கவுண்ட் டேட்டா டூ சிங்கிங் ஃபண்ட் அக்கவுண்ட். ஸோ பீயிங் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்டட் 17,447. நெக்ஸ்ட் செகண்ட் இயருக்கு உண்டான அப்ரோப்ரியேஷன் பார்த்தீங்கன்னா, 3,48,930. அத வந்து டூ சிங்கிங் ஃபண்ட் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அடுத்தது இந்த இன்ட்ரெஸ்ட் பிளஸ் அந்த இயருக்கு உண்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறோம் இல்லையா? இது 2த்தையும் சேர்த்து எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் இப்போ அப்டின்னா, சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட்க்கு நம்ம பண்றோம்.
அதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னாக்கா சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் இயர்ல எவ்வளோ அப்போர்ஷன் ஆயிருக்கு 3,48,930 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குன்னா 17,447. இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 3,66,377. ஓகேவா? ஸோ செகண்ட் இயர் முடிஞ்சது. அடுத்தது தேர்ட் இயர்ல பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி போடுவோம். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3,66,377க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதில் 5% பார்க்கும்போது 35,765. ஸோ இதுக்கு நம்ம இப்போ என்ட்ரி போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நம்ம சிங்கிங் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு சிங்கிங் ஃபண்ட் அக்கௌண்ட். ஓகேவா? இதே 35,765 நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அடுத்தது தேர்ட் இயரில் அந்த அமௌண்ட்டை நம்ம அப்போர்ஷன் பண்ணோம் இல்லையா? அதுக்கு 3,48,930க்கு என்ன என்ட்ரி போடுறோம்? P&L appropriation account data to sinking fund account. இது annual appropriation made. அடுத்த என்ட்ரி இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணல. ஏன்னா ஃபைனல் இயரில் தான் தேர்ட் இயரில் தான் நம்ம இது என்ன பண்ண போகிறோம் ரெடீம் பண்ண போகிறோன்றதுனால அந்த இயரில் இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ என்ன என்ட்ரி போடுறோம் அப்படின்னாக்கா 6% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு டிபெஞ்சர் ஹோல்டர். இது டிபெஞ்சர் ரிடீமபிள், அதாவது அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த என்ட்ரி. அதாவது 10 lakh இஸ் த ஃபேஸ் வேல்யூ, ப்ரீமியம் 1 lakh, டோட்டலாக 11 lakhs டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணணும். அடுத்தது நம்ம சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரியலைஸ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் சேல் பண்ணுறோம். அதன் மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 7,51,072. அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு 3,48,920. அடுத்த இயரில் அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் 17,447. அந்த இயர் ஒரு 3,48,930. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் தேர்ட் இயரில் 3 lakh அந்த 66 இருக்கு இல்லையா அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது 35,000 வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அந்த இடத்துல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகுது. அது ப்ளஸ் நம்மளுக்கு இப்போ வந்து இந்த மொத்தமாக இது வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 7,51,072. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் சம்மில் எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொடுக்காததுனால நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு இந்த என்ட்ரி போட்டுறோம். அடுத்தது சிங்கிங் ஃபண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு ஜென்ரல் ரிசர்வ். ஸோ சிங்கிங் ஃபண்டில் இருக்கிற அமௌண்ட்டை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா ஜென்ரல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம ஆக்சுவலாக சிங்கிங் ஃபண்டை க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த என்ட்ரி. அடுத்தது டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுறதுக்கு என்ட்ரி டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட் பீயிங் செட்டில்மெண்ட் டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். இந்த சம்மில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ அந்த சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லாததுனால நம்மளுக்கு என்ட்ரி இல்லை. ஓகேவா? ஸோ இதில் அதே மாதிரி ரியலைசபிள் வேல்யூவும் கொடுக்கல. ஸோ வாட் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட் தான் ரியலைசபிள் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் தான் சேல் பண்ண வர அமௌண்ட் அப்படின்னு அசியூம் பண்ணி தான் பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் 7,51,072 ப்ளஸ் அந்த இப்போ இந்த 7,51,072 வந்து சிங்கிங் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. ப்ளஸ் 3,48,930 அந்த கரண்ட் இயரில் இருக்கு இல்லையா இன்வெஸ்ட் பண்ணாமல் இது ரெண்டையும் சேரும் போது நம்மளுக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்குது 11 lakhs கிடைக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணிடுறோம். அதுக்கு தான் ஃபைனலாக டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஐ ஹோப் எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் சிங்கிங் ஃபண்டில் எப்படி போடுறது அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு உண்டான லெஜர் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.